ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியமுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின். பட் ப்ரீவியஸில் நடந்தது அப்படின்னம்னாலும் எப்பயுமே நான் லாஸ்ட் நைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின் 100% எக்ஸாமில் உங்களுக்கு வரக்கூடியதான் கொடுப்பேன் தெரியும். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 8 சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா கோடித்த இடத்தினருக்கு 5 கேட்டிருக்காங்க. சரியாக தவறா அப்படிங்கிறது 5 கேட்டிருக்காங்க. கீழே பொறுத்துக்க கிட்டத்தட்ட ஒரு 26 வரைக்குமே உங்களுக்கு ஒன் வேர்டு மட்டும்தான் கேட்குறாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் எழுத வேண்டிய 2 மார்க் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கீழே இருக்கக்கூடியது. இதில் ரிப்பீட்டட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பட் இது எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்கன்னா எழுத வெளியே எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். எதிரொலிப்பு விதிகளை படத்துடன் ஓர் ஒளிக்கதிர் 45 டிகிரி கோணத்தில் ஒரு சமதள ஆடியில் விழுகிறது எனில் அதன் எதிரொலிப்பு கோணம் என்ன? 2. பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி விரிவாக்கம். இயற்கை பட்டின் வகைகள் யாவை? எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடங்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வருஷமும் வரக்கூடிய கேள்விகள் இது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அல்லது கொஸ்டினில் கேட்பாங்க. உங்களுக்கு இல்லாமல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடியது படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 100% போதுமானது அப்படிங்கிறனால தான் கொடுத்துருக்கேன். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தினுடைய பண்பு. நிழலின் பகுதிகள் யாவை? நிழலின் பண்புகளை பட்டியலிடுக. விண்மீன் மண்டலம் சிறுகுறிப்பு. நெகிழிப் பொருள்கள் அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றை பரிந்துரைக்கவும். ஒரு நல்ல எரிபொருளின் பண்புகள். பட்டுப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியின் தெளிவான படம். இந்த ஒன்று தான் இருக்குது. கண்டிப்பாக இது கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் அந்த எழுத வேண்டிய 4 5 மார்க்கும் நான் கொடுத்துருக்க அந்த 6 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100% அட்டன் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் போதுமா சார்? எழுத வேண்டியது நம்ம 7 எழுதணும். ஒருவேளை 15 2 மார்க் அப்படிங்கிற டைப்பில் லாஸ்ட் இயர் நமக்கு கேட்ட மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன் வேர்டு, இந்த பொறுத்துக, நிரப்புக, இது எல்லாமே சரியாக தவறா, இது எல்லாமே நமக்கு அந்த மாதிரி 15 கேட்குறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அது எல்லாமே 2 மார்க்கில் கேட்பாங்க, ரைட்டுங்களா? கொஸ்டின் டைப்பில் இல்லாமல் மேலே இருக்கிறதும் 2 மார்க்கில் கேட்பாங்க. அதில் எப்படி கேட்டாலும் சூப்பராக எழுதிடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 1 இயர் நம்ம ஒரு 4 மாதம் இது தான் படிச்சிருக்கோம் திரும்ப. அதனால் கிளாஸ்லேயும் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக எழுதலாம். லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் லீவை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை நல்லா எழுதிட்டு லீவை என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.